குரு பகவான ராசி அதிபதியாகவும் ராசி சக்கரத்தில் 9வது ராசியாகவும் வரக்கூடிய ராசி தான் தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது? அதாவது தனுசு ராசிக்காரங்க பல ஆண்டுகளாகவே பண ரீதியாக குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, சுற்றிக்கிறவங்களால பிரச்சனை அப்படின்னு ஒரே பிரச்சனையாகவே பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு இனிமேலாவது வெடிவு காலம் பிறக்குமா? பெயர்ச்சியெல்லாம் இந்த வருடம் நிறையவே ஆயிருக்கு. அதனாலேயும் உங்களுக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா? அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டமாவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குமா? கிரகங்களுடைய அமைப்பின்படி என்ன மாதிரியான பலன்லாம் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். அதனால் ஒவ்வொரு வினாடியும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தான் கொடுக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுடைய குணாதிசயம் என்ன, நீங்கள் மற்றவங்களுக்கு எப்படிப்பட்டவங்களா தெரியுறீங்க, உங்களுடைய ராசி அதிபதி யார், என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக நான் அந்த பதிவில் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டைமில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடவுளுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோவை இந்த செகண்டில் உங்களால் பார்க்க முடியும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அதுதான் நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மேலும் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வரும். மேலும் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதினே சொன்னல அந்த குரு பகவானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல தனுசு ராசிக்காரங்க யார், அவங்களுடைய குணங்கள் என்ன, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க எப்படிப்பட்டவங்கள தெரியிட்டாங்கன்றதை பார்க்கலாம். தனுசு ராசி ரொம்ப குழப்பவாதிகள். என்னதான் வெளிப்படையாக வெளி இடத்துல நல்ல விதமாக பேசினாலும் தனிமையில் இருக்கும்போது தானே ஐயோ நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய ராசி. டக்குன்னு ஒரு நொடியெல்லாம் அழுதுருவாங்க. எமோஷ்னலில் இவங்களால அடக்கவே முடியாது. சின்னதாக யாராவதும் அவங்க கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா உடனே அவங்க கண்ணில் கண் கலங்கிடும். அந்தளவுக்கு ரொம்ப மென்மையானவங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைலாம் வந்திருக்கு தெரியுமா? பண ரீதியாக நிறைய பிரச்சனையை பார்த்துருப்பீங்க. பணம் இருந்தால் இதில் பேருக்கு குடும்ப விஷயத்தில் ரொம்ப பிரச்சனை வந்திருக்கும். 3வது மனிதரால் பிரச்சனை வந்திருக்கும். பணி செய்கிற இடத்துல பிரச்சனை. எங்கே சுற்றி பார்த்தாலும் தனுசு ராசி காலங்களுக்கு பல கால ஆண்டுகளாகவே பிரச்சனையிலேருந்து தான் வாழ்க்கையே ஓடிட்டுக்குது. இந்த பிரச்சனை எப்படி தான் தீர்க்கிறது அப்படின்னு உங்களுக்கு வழியே தெரியாத அளவுக்கு நீங்கள் அந்த நிலைமையில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் குரு பகவான், அதாவது உங்கள் ராசி அதிபதியை நினச்சி விரதம் இருந்துட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். முக்கியமாக வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்கும். இதுதான் உங்கள் ராசிக்கான பரிகாரம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்றவங்க கண்ணுக்கு எப்படி தெரிவிங்க அப்படின்னு பார்த்தா ஏமாளியாக தெரிவிங்க. உங்களை எப்படி வேணாலும் ஏமாற்றிட்டு மற்றவங்க ஈஸியாக உங்கள் கிட்ட இருக்கிற பொருளாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி எடுத்துக்குவாங்க. அந்தளவுக்கு உங்களை நம்ப வச்சு கழுத்தறுக்கக்கூடிய நபர்கள் தான் உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் என்ன தான் நம்மளை ரொம்பவே காயப்படுத்துகிறவங்களா இருந்தாலும் சரி, கஷ்டப்படுத்துகிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க திரும்பி உங்கள் கிட்ட பேசினாங்கன்னா கூட நீங்கள் எந்த ஒரு மனசில் பகையும் இல்லாமல் நல்லபடியாக பேசக்கூடிய ஒரு குணம். அப்பாவி குணம். எல்லா விஷயமும் தெரியும், ஆனால் மற்றவங்க முன்னாடி காமிச்சிக்க மாட்டீங்க. பேச வேண்டிய இடத்துல பேசணும், ஆனால் உங்களுக்கு பேச தெரியாது. இதனாலேயே எல்லோருமே உங்களை ஏமாத்திடுவாங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நைட்டு நேரத்தில் தான் அவங்களுடைய மனசுக்குள்ளேயே போட்டு பிள்ளைங்க கிடந்த நிறைய விஷயத்த அவங்களுக்குள்ளேயே தெளிவுபடுத்திக்குவாங்க. அவங்களுக்கு முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா நைட் நேரத்தில் அவ்வளோ சீக்கிரம் தூக்கவே வராது. ஒரு 2 மணி 3 மணி போல் தான் அவங்க தூங்குவாங்களே. அந்தளவுக்கு கஷ்டத்தை ஒவ்வொரு நாளும் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வரக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க மற்றவங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே கீழே வச்சுக்கிட்டு காமெடியாக எல்லாத்துக்கிட்டே பேசுவாங்க. ஆனால் இவங்களுக்கு கோபம் அவ்வளோ சீக்கிரம் வராது. அப்படியே கோபம் வந்துட்டாச்சா இந்த மாதிரி மனுஷனா இவன், இப்படி நான் இவனை பார்த்ததே இல்லையா அப்படின்னு நீங்கள் எல்லாமே வியப்பாக பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் உங்களுக்கு கோபம் வருமே தவிர டக்குன்னு எதுக்கெடுத்தாலும் கோவப்பட மாட்டாங்க. மற்றவங்க மனசை புண்படுத்தாத மாதிரி நடந்துக்குவாங்க. மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே அதை வெளிப்படையாக மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க.
கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளாக இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயம் ரகசியமாக தான் அவங்க மனசுக்குள்ளே வச்சுட்ருப்பாங்க. அது உயிரே போனாலும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அப்படி இந்த பதிவை தனுசு ராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா, நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருக்கா அப்படின்னா ஆமாங்க கரெக்டுன்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. எத்தனை பேர் அவங்க மனதில் இந்த மாதிரி விஷயத்தை போட்டு குழம்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். படிப்பு சம்மந்தமாக எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்குவீங்க. அதாவது டைலரிங் கிளாஸு இந்த மாதிரி வேறு ஏதாவது விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருந்து உங்களுக்குன்னு சுய தொழில் கையில் வச்சிட்ருக்கணும் அப்படின்னு குறிக்கோளோடு இருக்கக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டாரம் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையுமே ரொம்ப சிரிக்க வச்சு பழக்கம்தான். எந்த விஷயமா இருந்தாலுமே காமெடியாக பேசி மற்றவங்களுடைய மனசில் இடம் பிடிச்சிருவாங்க. இப்படிப்பட்ட அன்பு உள்ளம் கொண்டவங்களுக்கு இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குமா, நீங்கள் சிந்தின கண்ணீருக்கு ஒரு பதில் கிடைக்குமா அப்படின்னு எண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த விஷயங்கள் நடக்குமா நடக்காதா? அதாவது நீங்கள் ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி நினச்சிட்ருப்பீங்க, அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் வாழ்க்கையில் இப்போ வரைக்குமே நீங்கள் எவ்வளவோ கஷ்டங்களை பட்டிருப்பீங்க, மற்றவங்களால் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. ஒரு டைம் யோசித்து பார்ப்பீங்க, நம்ம எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணுறோம், ஆனால் நம்மளுக்கு மட்டும் ஏன் நிறைய ஏமாற்றங்கள் துரோகங்கள், அதுவும் குறிப்பாக நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களே சிரித்து பேசிட்டு நம்மளுக்கே குழிப்பறிக்கிறாங்க அப்படின்னு நிறைய நாள் யோசிச்சுட்டு தூங்காமல் இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இதுக்கு மேலே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் தலையெழுத்து மொத்தமாகவே மாறப்போகுது அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்க போகுது. உங்களுடைய நிலையை கேவலமாக பார்த்து ரசித்து சிரித்த உறவினர்கள் எல்லாமே பொறாமப்படக்கூடிய வகையில் உங்களுடைய மாற்றமானது இருக்குது. அந்தளவுக்கு யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. கூடவே இருந்து உங்களுக்கு நிறைய குழிகளை பறித்தவங்க, இவன் இதுக்கு மேலே வர முடியாது, அவ்வளவுதான், இதுக்கு மேலே இவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு ஒரு நிர்ணயத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த நிலைகள் எல்லாமே மாறி முன்னேறி உயர்வுக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக வர ஒரு நபராலையும் உங்களுக்கு நல்ல திருப்பு முனைகள் கிடைக்கும். ரொம்ப நாளாக உங்ககிட்ட பேசாமல் இருந்த உறவு இப்போ உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் அமையும். மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விதமான வெளிச்சம் தென்படும். அந்த வெளிச்சம் கூட அந்த புதிய உறவால் வரக்கூடிய வெளிச்சமாக தான் இருக்கும். அந்த புதிய உறவு உங்கள் நீண்ட நாள் நட்பாக இருக்கலாம், அல்லது வேறொரு புதிய நபராக கூட இருக்கலாம். அவங்க உங்கள் வாழ்க்கையில் நுழைவதன் மூலமாக நல்ல பலன்களை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மையானவங்க, உண்மையானவங்க, மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணுவாங்க. 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன், இந்த தப்பு பண்ணு அப்படின்னா கூட பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு உண்மையானவங்க. மற்றவங்கள சீக்கிரமாக புரிஞ்சுக்குவாங்க. அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத டக்குன்னு சொல்லக்கூடிய பண்பு இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கே அவங்கள சுற்றி இருக்கவங்க கெட்டவங்களாக தான் அமைஞ்சிருக்காங்க. இவங்கக்கிட்ட பணங்காசு இருக்கும்போது இவங்ககிட்ட நல்லவங்களாக பழகிட்டு பகடக்காயாக பயன்படுத்திக்கிட்டு இவங்கக்கிட்ட காசு பணம் இல்லாத சமயத்தில் இவங்களை கண்டுக்க மாட்டாங்க. கண்டுக்காட்டி கூட பரவாயில்லப்பா, என்ன உனக்கு இவ்வளோ கஷ்டமாம்மா, என்னாச்சு, ஏன் அப்படின்னு கேட்குறது கூட ஒரு ஆள் இல்லாமல் நடுக்காட்டில் தனி மரமாக நிற்கிறது மாதிரி இவங்க நின்றுட்டுப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு முன்னாடியே தெரியும் நம்ம கஷ்டப்பட்டால் நமக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலுமே அதையெல்லாம் எதுவும் பெருசாக நினச்சிக்காம மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே ஓடி போய் முன்னாடி ஒரு உதவி செய்யக்கூடிய நபர்களாகத்தான் இவங்க இருப்பாங்க. வெள்ளந்தி மனசு இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். மனசில் எதையும் நினச்சிக்க மாட்டாங்க. ஆனால் தூங்குகிற நேரத்தில் மனசில் போட்டு ஏதோ ஒரு விஷயத்த குழம்பிகிட்டே இருப்பாங்க. இதனாலேயே பாதி ராத்திரி அப்படிங்கிறது இவங்களுக்கு முழுமை அடையாத ராத்திரியாக தான் இருக்கும். அதாவது பாதி ராத்திரியிலே இவங்க முழிச்சுக்கிட்டு பல விஷயங்களும் யோசிச்சுக்கிட்டு கண்ணை கசிக்கிட்டு தான் அதிக நேரம் தூங்குவாங்க.
இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது இவங்களுடைய தலையணைக்கு தான் தெரியும். இவங்க கஷ்டப்படுறாங்களா, இல்லை சந்தோஷமாக தூங்குறாங்களா, இல்லை நிம்மதியாக இருக்காங்களா அப்படிங்கிற விஷயம்லாம். நமக்கு எப்போ தான் நல்ல காலம் வரும், நம்ம கஷ்டம்லாம் எப்போ போகும், உறவினர்கள் மத்தியில் நம்ம எப்போ உயர்ந்து இருப்போம் அப்படின்ற நிலையெல்லாம் எப்போ மாறும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்ககிட்ட எப்பொழுதுமே இருக்கும். அந்த விஷயம் எல்லாமே படிப்படியாக பக்கமாக வந்துருச்சு. இதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் அழுத ஒவ்வொரு நொடிக்கும் ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதில் கிடச்சிரும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யார் யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே உங்கள் கண் முன்னாடியே உங்களுக்கு செஞ்ச தப்புக்கான பலனை கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அது உங்கள் கண்ணால் நீங்களே பார்க்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். அந்த வெளிச்சம் கூட உங்களுடைய எதிர்காலத்தின் நல்வழிப்படுத்தும் வகையில் தான் இருக்கும். உங்களுக்கு தீராத மன உளைச்சல் இருந்திருக்கும். அந்த விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்க போகுது. இதனால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீங்க. உங்களை தேடி ஒரு நபர் வருவாங்க. அவங்க மூலியமாக தான் இவ்வளோ விதமான நல்ல நல்ல விஷயங்கள் வரும். அது வேலை சம்மந்தப்பட்ட வேலையாக இருக்கலாம், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்க, சம்பள உயர்வு ஏதாவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதன் மூலியமாகவும் இருக்காங்க. இது வரைக்கும் படித்த படிப்புக்கான வேலை கிடைக்கல, சம்மந்தமே இல்லாத வேலையை பார்த்துட்ருக்கேன், எனக்கு இந்த வேலைக்கு போக பிடிக்கல அப்படின்னு கஷ்டப்பட்டு வந்தவர்களுக்கு நீங்கள் என்ன படிப்பு படித்தீங்களோ அதற்கேற்றாற் போல் நல்ல வேலை வாய்ப்பு, அதோட சம்பளமும் கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் மற்றவங்களுக்கு கிடச்சிருக்கும். அவங்க என்னமோ அந்த வேலையை செஞ்சுட்டு போன மாதிரி உங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரங்கள், அங்கீகாரங்கள், சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. எந்த கவலையாக இருந்தாலுமே அதையெல்லாம் தூக்கி ஒதுக்கி வச்சுருவீங்க. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எப்படியா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு புது நம்பிக்கை உங்ககிட்ட இந்த காலகட்டத்தில் வரும். கையில் இருக்கிற காசு எவ்வளவா தான் இருந்தாலுமே தண்ணியாட்ட செலவாகுது. என்ன தான் பண்ணுறது, எவ்வளவு சம்பாதிச்சாலுமே மாத கடைசியில் ₹1 கூட நம்ம கையில் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு வந்தவங்களுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு பண மழை தாங்க. நீங்கள் யாருக்கிட்டையாவது கடனாக கொடுத்துருப்பீங்க. அந்த காசை எப்படி வாங்குறது, எதன் வழியாக வாங்குறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருடமாக வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த காசு இப்போ உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? அதே ஒரு சூழ்நிலை தான். உங்களுக்கு கேட்காமலேயே பண லாபம் கிடைக்கும். நீங்கள் கொடுத்துருந்த கடன் கேட்காமலே வீடு தேடி வரும். நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இடத்துல உங்களுக்கு பணம் சேரும். அந்த பணத்தை வச்சு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சமாளிச்சுக்கலாம். ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்குறோமே, எப்படி தான் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சு வந்தவங்களுக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து லாபம் கிடைக்கும். அதன் மூலயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடனை உடனே அடைச்சிடுவீங்க, பெரும் மூச்சு விடுவீங்க, நிம்மதியாக இருப்பீங்க. சொல்லப்போனால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிம்மதியான ஒரு தருணம் பிறக்க போகுது. நிம்மதினா என்ன அப்படின்னு தெரியாத உங்களுக்கு நிம்மதி பற்றி நிறைய தெரிஞ்சுக்க போகிறீங்க. நிம்மதியாக தூங்க போகிறீங்க, நிம்மதியாக சாப்பிட போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். யாரெல்லாம் உங்களை முதுகில் குத்த பார்த்தாங்களோ அவங்க எல்லாமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டத்தை பார்க்க போகிறாங்க. முக்கியமாக உங்கள் கண்ணு முன்னாடியே பார்க்க போகிறாங்க. நீங்கள் ஐயோ பாவம்ப்பா அப்படின்னு பாவப்படுற அளவுக்கு அவங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது மாறும். ஏன்னா கொடுத்து உதவினாலும் பரவாயில்ல, கூட இருந்ததை பழி வாங்கிறது, அதாவது நமக்கு கெட்டது நினைக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப தவறான விஷயம். இந்த விஷயம்லாம் தொடர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் உங்கள் கூட இருக்கவங்களே பண்ணியிருப்பாங்க. இதனால் ஏமாற்றத்தை நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த ஏமாற்றத்தாலேயே வாழ்க்கை எதுக்கிட்டா வாழணும் அப்படின்னு நிறைய நாள் யோசிச்சுருப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. அதையெல்லாம் கடவுள் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்ததே பெரிய விஷயந்தான். அதனால தான் கிரகங்களுடைய அமைப்பால் உங்களுக்கு யார் யாரெல்லாம் துரோகம் செஞ்சாங்களோ எல்லாருக்கும் பதிலடி கொடுக்க போகிறாரு. அதுவும் முக்கியமாக யாரால் அந்த ஒரு நபர் உங்கள் கூட இந்த காலகட்டத்தில் புதுசாக ஒரு நபர் வருவாங்க, உங்கள் வாழ்க்கையில் நுழைவாங்க. அவங்க மூலியமாக நிறைய விஷயங்கள் வரும். நீங்கள் லாபத்தை பெற வகையில் உங்கள் எதிர்காலத்திற்கான சேமிப்புகளை செய்வீங்க. இதை பார்த்துட்டு உங்கள் சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம்
ரொம்பவே பொறாமைப்படும் வகையில் இருப்பாங்க. ஸோ உங்களை சுற்றி போட்டுக்கோங்க. அவங்க மனசில் ஒரு விதமான ஒரு விஷயம் இருக்கும். எப்படி இவன் நேற்று வரைக்கும் ஒன்றுத்துக்கும் ஆவாதான் இருந்தான், அவன் கையில் ₹1 கூட இல்லை, இப்போ இப்படி இருக்கான் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு உங்களுடைய நிலை மாறப்போகுது. நீங்கள் எத்தனை நாளாக சொந்தங்கள் உங்களை தூக்கி எறிஞ்சு பேசியிருப்பாங்க, உங்களை எதுக்குமே வச்சுக்க மாட்டாங்க. உங்களை கூப்பிடாமல் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் அழைச்சிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்களை மட்டும் கூப்பிடாமல் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் பார்த்து ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி இரவு பகல்னு எந்த நேரமும் சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் இருந்து வந்த உங்களுடைய நிலை மாறப்போகுது. அந்த உறவினர்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து நீங்கள் நடப்பீங்க. என்னையா நீ கூப்பிடல, இனிப்பார் நான் உன்னை கூப்பிட மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய கௌரவம் உயரப்போகுது. அந்தளவுக்கு உங்களுடைய கிரகங்களுடைய மாற்றம் அமைஞ்சிருக்கு. மற்றவங்க உங்களை எதுக்குமே வச்சுக்க மாட்டாங்க. இப்போ உங்கள் சொந்தக்காராக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி, உங்களை தேடி வந்து உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுது. இதை நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. நம்மளெல்லாம் ஒரு ஆளவே பொருட்படுத்த மாட்டாங்களே, இப்போ என்ன நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க, அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களே அப்படின்னு நீங்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. மேலும் நீங்கள் சொந்தமாக தொழில் செய்கிறவராக இருந்தால் உங்களுக்கு ஒரு புதிய பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். அதன் மூலமாக நிறைய லாபத்தை மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவங்க மூலிமா உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் அதிகமாக வளர்த்துக்குவீங்க, அறிவையும் வளர்த்துக்குவீங்க. உங்கள் மூலிமா அவங்களுக்கும் பலன் இரட்டிப்பாக கிடைக்கும். உங்கள் ஆஃபீஸில் உங்களை எப்படியாவது கீழே தள்ளணும், இவனை வேலையை விட்டு எப்படியாவது போக வச்சிடணும், அந்த இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க